சலைவாவை யார் நம்ம உடம்புக்கு உள்ளுறுப்புகள் எது கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்னா நம்மளுடைய மண்ணீரல். மண்ணீரல் எந்த அளவுக்கு ஆரோக்கியமா இருக்கோ உங்களுடைய எச்சில் வந்து லைட்டா தின்னாவும் பிளஸ் இது இல்லாமல் கொஞ்சம் வாட்டரியாவும் சாப்பிட்டோம்னா நமக்கு தேவையான அளவு வாயில வந்து எச்சில் சுரக்கிறது இதெல்லாம் நார்மல். ஒரு சிலரோட எச்சி வந்து எனிட்டே ஊத்திட்டே இருக்கும். தூங்கும்போது கூட சொல்லி ஊத்தும். பேசுவாங்க, பேசும்போது அப்படியே எச்சி ஊறிட்டே இருக்கும். பேசிட்டு அப்படியே எச்சி இழுத்துட்டு பேசுவாங்க. இன்னும் பேசும்போது பாத்தீங்கன்னா எச்சி தெரிக்கும். என்ன இவங்க கிட்ட போனாவே ஸ்ப்ரே சலைவா அப்படின்னு சொல்லுவாங்க. சிலர் கமெண்ட்லாம் வச்சிருப்பாங்க. சோ பேசும்போது எச்சி தெரிக்கிறது இல்ல ஜொல்லு ஊத்திட்டே இருக்கிறது இதெல்லாம் முக்கிய காரணம் மண்ணீரல் பலவீனம் ஆயிடுச்சு. நம்ம கிட்ட பேசுற மொழிதான். அவங்களாம் கம்பல்சரி ஸ்வீட்டை தொடவே கூடாது. நீ வேணா கவனிச்சு பாருங்க. யாருக்கெல்லாம் ஒரு சிலருக்குலாம் தெரியும் நான் எச்சி ஊறுதுங்க, எனக்கு எச்சி ஊத்திட்டே இருக்கு, பேசும்போது என்னால பேசவே முடியாது, இப்படி இழுத்து தான் பேசுவேன் ஏன்னா எச்சி ஊறிக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்றவங்க ஸ்வீட் எடுத்து பாருங்க, அளவுக்கு அதிகமா ஊத்தும். கவனிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். ஏன்னா மண்ணீரல் அங்க ரொம்ப அவிஞ்சு போயிருக்கு, ரொம்ப சொதசொதன் ஆயிட்டு இருக்கு. கம்பல்சரி அவங்க எல்லாம் ஸ்வீட்டை தொடவே கூடாது. இதுல யாரெல்லாம் தப்பிச்சுப்பாங்க அப்படின்னா ஸ்வீட் நிறைய சாப்பிடுறவங்க, விரும்பி சாப்பிடுறவங்க இருப்பாங்க. ஸ்வீட் எந்த அளவுக்கு விரும்பி சாப்பிடுறாங்களோ அதே அளவுக்கு காரச்சாரமான உணவு எடுக்கிறாங்கன்னா அது பெரிய பாதிப்பு கொடுத்துக்காது. ஏன்னா இது வந்து பேலன்ஸ் ஆயிடும். சில சொல்லுவாங்க ஸ்வீட் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க, அதை விட காரம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவேன்னு சொன்னாங்கன்னா அவங்களுக்கும் எச்சி அந்த அளவுக்கு ஜொல்லாம் ஊத்தாது. கவனிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். ஆனா எனக்கு இனிப்பு மட்டும் தான் பிடிக்கும், எனக்கு காரமே பிடிக்காது, நான் காரனாவே ஓடி போயிடுவேன், இனிப்பு நான் உட்காந்து சாப்பிடுவேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்களுக்கு ஆல்வேஸ் ஜொல்லு ஊத்திட்டே இருக்கும். வெளியே ஊத்தலனாலும் உள்ளுக்குள்ள அவங்களுக்கே தெரியும் எச்சி ஊறிக்கிட்டே இருக்கும். சோ அவங்கள கம்பல்சரி இனிப்பு எடுக்கவே கூடாது. ஏன்னா இனிமேவாது நீங்க அந்த மண்ணீரெல்லாம் காப்பாத்திக்கணும். ஏன்னா இதெல்லாம் உடம்பு உங்ககிட்ட பேசுற மொழிகள் தான்.